இந்தியன் கிரிக்கெட் டீமில் சில்லி சூப்பர் ஸ்டார் கல்ச்சர் பெரிய நோயாகவே இருக்குது. அண்டர் பெர்ஃபார்மிங் இந்தியன் கிரிக்கெட் டீம் வெஸ்ட் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இருந்தாலுமே நிறையா சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிறது இந்தியன் கிரிக்கெட் டீமில் தான். விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் டீம்லேயே இருக்கவே கூடாது, சொல்லப்போனால் 4 வருஷமாகவே. இருந்தாலும் அவரோட பிஆர் டீம் வந்து அவரை வந்து ஒரு பெரிய பெரிய கிங் அப்படின்னு சொல்லி பிஆர் டீம்னாலேயே அவர் இந்த டீமில் இருக்கார், பெரிய அளவும் இருக்காருன்னே சொல்லலாம். நான் பர்ஃபார்மர்ஸ், அண்டர் பர்ஃபார்மிங் பிளேயர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். விராட் கோலியோட ஆட்டிடியூட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இஸ் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் பிஜிடி சீரியஸில் அவரோட அந்த ஒரு டன்னுக்கு அப்புறம் அவர் ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 11 ரன்ஸ் ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு ஒவ்வொரு இன்னிங்ஸ்க்குமே. அவரோட பிரில்லியன்ட் ஸ்கோர்ஸான 5 ரன்ஸ், 7 ரன்ஸ், 11 ரன்ஸ், 3, அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி 36 ரன்ஸ், அப்புறம் 5 ரன், 7 ரன்னு அவரோட இன்னிங்ஸை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒன் டே கிங் வில் பி பேக் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா பேர். வாட் கிங்? கிங்னா அண்டர் பர்ஃபார்மிங் கிரிக்கெட்டர். எல்லாரையும் கிங், பாஸ், ஹிட்மேன்னு இதெல்லாம் சொல்லி கூப்பிடுறது எதுக்காக? வெறும் நான்சென்ஸ் தான். இந்த மாதிரி ஹைப் ஏற்றி அவங்கள ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற்றி வச்சுருக்காங்க அவங்களோட பிஆர் டீம். இதுக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே படிக்காடாக இருக்காங்க. ஸோ கிரிக்கெட்டர்ஸை வந்து கிரிக்கெட்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு சொல்லலாம். வந்து லோக்கல் கேம் ஆடுற ஒரு சிம்பிளான ஒரு பிளேயர்ஸ் தான் அவங்கெல்லாம். விராட் கோலி இஸ் எ டிசாஸ்டர் தீஸ் டேஸ். ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் பிளேயர். அவரு கூட போட்டி போடுறதுக்குன்னு ஜிஜி வேற. அவரும் ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் ஒரு கோச் தான். அவர் வந்து இப்போ டூஆ டே சுச்சுவேஷன்ல இருக்காரு கௌதம் கம்பீர். 2 பேருமே நான் பர்ஃபார்மன்ஸ் அட் வார் அப்படின்னு தான் இருக்காரு. கூடவே ரோஹித் சர்மா ஹிட்மேன் அவரும் அப்படின்னு தான் இருக்காரு. அவரும் ஒரு அண்டர் பர்ஃபார்மராகவே இருக்காரு. ஸோ விராட் கோலி டொமஸ்டிக் சர்க்கியூட்ல விளையாடுவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. பிசிசிஐ வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை உருவாக்கி விட்டு அதை வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட இன்ஃபெக்ஷன் பண்ணி அதை வந்து ஒரு அன்ட்ரீட்டடு ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை முறியடிக்க தான் இப்போ வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கிரிக்கெட் இஸ் எ லோக்கல் கேம் தான், நாட் குளோபல் கேம். அதனால் புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால அது ஒன்றும் ஒரு வேர்ல்டு கேம் கிடையாது. மோர் தென் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் கொக்கோ கூட நிறைய கண்ட்ரீஸில் விளாடுறாங்க மோர் தென் கிரிக்கெட். கிரிக்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கிற கண்ட்ரீஸில் மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. கிரிக்கெட்டர்ஸ் வந்து என்னை ஹேட் பண்ணுவாங்க. நான் இவ்வளோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததில் கண்டிப்பாக என்னை ஹேட் பண்ணுவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் தான். இருந்தாலுமே இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாக் தோ சூப்பர் ஸ்டார்ஸ். அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபஸ்ட்டு தூக்கி வெளியிலேயே போடுங்க. அதெல்லாம் பண்ணாதான் பிசிசிஐ வந்து இனி வரும் காலகட்டத்தில் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நல்லா இருக்கும்னே சொல்லலாம். உங்களோட தாட்ஸை இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.